வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சத்து மாவில் ஒரு கொழுக்கட்டை. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு சிறுபருப்பு, பாசிப்பருப்புன்னு சொல்லுவோம்ல, அந்த பாசிப்பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கோங்க. பாத்திரம் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் அதில் எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் வெறும் பாத்திரத்தில் சிறுபருப்பு போட்டு கொஞ்சம் வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம 5 கரண்டி மாவு எடுத்து செய்ய போகிறோம். அதனால் தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு சிறுபருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும், பொன்னிறமாக கலர் மாறும். மாறுற வரைக்கும் வறுத்துட்டு அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம சத்து மாவு எடுத்து கலந்து விட்றதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். கொழுக்கட்டை எப்போவுமே சாஃப்டாக வர்றதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன், அதை கவனமாக கவனிச்சுக்கோங்க. இதில் நம்ம 5 கரண்டி, சின்ன கரண்டி அளவுக்கு 5 கரண்டி மாவு எடுத்துக்கிறோம், சத்து மாவு. அது எந்த சத்து மாவு வேணாலும் இருக்கலாம். இப்போ நம்ம ஸ்கூல்லலாம் பால்வாடியிலலாம் கொடுக்குற சத்து மாவு கூட பரவாயில்ல, அந்த சத்து மாவு கூட எடுத்துக்கலாம். அது போடும்போது கொஞ்சம் நம்ம இனிப்பை குறைச்சி போட்டுக்கணும். ஏன்னா அதில் ஏற்கனவே கருப்பட்டி மண்டவெல்லாம் சேர்த்துருப்பாங்க. இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற சிறுபருப்பை போட்டுக்கிடணும். சிறுபருப்பையும் போட்டு ஒரு ஸ்பூன், இதுதான் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இனிப்பு எப்போ செஞ்சாலுமே அதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு போட்டுட்டிங்கன்னா இனிப்பை கொஞ்சம் நமக்கு டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும். அப்புறம் ஒரு கரண்டி நெய், கொஞ்சோண்டு சின்ன கரண்டி அளவுக்கு நெய். இந்த நெய் தான் நம்ம கொழுக்கட்டையை அவிச்சு காஞ்சதுக்கப்புறமும் இந்த ரஃப் ஆகாமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த நெய் போடுறோம் நம்ம. அப்புறம் தேவையான அளவுக்கு இனிப்பு. சீனி இல்லை அப்படின்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இல்லை நாட்டு சக்கரை வேண்டாம் அப்படின்னா மண்டவெல்லத்தை காய்ச்சி அதில் தூசியெல்லாம் எடுத்துகிட்டு அதையும் போட்டு கலந்துக்கிடலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி மடமடன்னு ஊற்றிக்கிறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்ல கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக உதிரியாக இருக்கும். அதாவது சப்பாத்தி மாவு நல்லா திரண்டு ஒன்று போல் பால் மாதிரி வரும்ல, இது அப்படி வராது. லைட்டாக கொஞ்சம் பருப்புன்னு இருக்கிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு ஒரு 2 நிமிஷம் ஒரு மூடி போட்டு அதை மூடி ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்க விடுங்க. நம்ம கடையில் பண்டம் வாங்கி கொடுக்குறத விட இப்படி செஞ்சால் பிள்ளைங்க சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வரும்போது இது கொடுத்தா நல்லாயிருக்கும். இனிப்பு கொழுக்கட்டைங்கிறதுனால பிள்ளைங்க நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. அடிக்கடி இந்த மாதிரி லட்டு அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சத்து மாவுலேயே கூட லட்டு செய்யலாம். இப்போ அந்த கொஞ்சம் நேரம் 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் நல்லா அழுத்தி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. எனக்கு இந்த கொழுக்கட்டை உருண்டை பிடிக்க சொல்லி தந்தது எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு மல்லிகா அத்தைன்னு. அவங்க எல்லா கொழுக்கட்டையும் ஒரே அளவில் பிடிப்பாங்க. கொழுக்கட்டையாக இருக்கட்டும், இந்த சுசியெல்லாம் சூப்பராக செய்வாங்க அவங்க. இன்ன வரைக்கும் அவங்களோட சாப்பாடு மாதிரி எங்களால் செய்யவே முடியாது. சூப்பராக செய்வாங்க அவங்க தான் எனக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் நான் கூட சின்னதும் பெருசுமாக பிடிப்பேன். அவங்க நல்லா கரெக்டாக எல்லா கொழுக்கட்டையும் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரே அளவாக பிடிச்சி தருவாங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா மாவையும் கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சுக்கணும். அப்புறம் இட்லி பாத்திரத்தில் வச்சு அதை அவிச்சு வேக வச்சா நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆயிடும். இந்த கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி வைப்போம்ல, அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அந்த கொழுக்கட்டையை அவிக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த கொழுக்கட்டைன்னு இல்லை, எந்த இட்லியாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும், தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் வச்சிங்கன்னா தான் இட்லியும் நல்லாயிருக்கும், நம்ம கொழுக்கட்டையுமே நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த இட்லி பாத்திரத்தில் துணி விரித்து அதில் நம்ம பிடிச்ச கொழுக்கட்டையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் வச்சிங்கன்னா தான் இட்லிலாம் பாருங்கள், சிலர் நல்லாவே வரமாட்டேக்கு அப்படி சொல்லுவாங்க. மாவு பக்குவத்தை விட தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா இட்லி இருக்கும். மாவு எப்படி இருந்தாலும் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். அது மாதிரி கொழுக்கட்டைக்குமே நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் தான் வைக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இப்போ நம்ம பிடிச்சி வச்ச கொழுக்கட்டையை அது மேலே வச்சு மூடி வச்சு வேக வச்சு எடுக்க வேண்டியதான்.
ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்தாலே போதும். ஏன்னா நம்ம வறுத்து தான் போட்டிருக்கோம். சத்து மாவு ஏற்கனவே நம்ம வறுத்து தான் அரைச்சிருப்போம். இப்போ நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டான்னு பார்க்குறதுக்கு ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பாருங்கள். அதில் கொழுக்கட்டை மாவு ஒட்டலை அப்படின்னா நம்ம கொழுக்கட்டை ரெடி. இப்போ நமக்கு ஒட்டலை, கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த கொழுக்கட்டையை எடுத்து வச்சுக்கலாம். சுவையான சத்தான சத்து மாவு கொழுக்கட்டை தயார். இந்த சத்து மாவு கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இனியா மேரி வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்க இந்த கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிடுங்க. பாய்.